தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாலை போக்குவரத்தானது முடக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து முத்தையாபுரம் செல்லும் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். கனமழை காரணமாக தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையானது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முத்தையாபுரம் என்ற பகுதியில், அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் முத்தையாபுரம் என்ற பகுதியில் மிக அதிக அளவில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. முழங்காலுக்கு மேலே மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக அந்த சாலையும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இது சாலையோ அல்லது நீர்நிலையோ என்று தெரியாத அளவில் மழைநீர் சாலையிலேயே செல்லக்கூடிய ஒரு காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் முழுவதுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பது வீரநாயக்கன்பட்டு என்ற இடத்தில் 500 குடும்பத்தினர் தவித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நின்று கொண்ட ஒரு கண்டெய்னர் கூட முழுகும் அளவிற்கு மழை நீரானது மிக அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இடுப்பு அளவிற்கு தண்ணீரில் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருந்து அந்த நீர்நிலை நிரம்பிய பின்னரும் அதிக அளவிலான மழைநீர் சாலைகளுக்குள் புகுந்ததே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய அந்த சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் முத்தையாபுரம் என்ற இடத்தில் இடுப்பு அளவில் தண்ணீர் நிற்கக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருப்பதோடு வீரநாயக்கன்பட்டு என்ற இடத்தில் 500 குடும்பங்கள் இன்னும் மழை நீரில் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை பொதுமக்கள் அந்த தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் அந்த சாலையில் பயணிக்க முயற்சி செய்தால் கூட அந்த பயணமும் மிகுந்த ஒரு ஆபத்தான வகையிலேயே இருக்கிறது என்றால் தொடர்ச்சியாக அங்கு மழை நீரும் தேங்கி இருப்பதோடு மழை நீரினுடைய வரத்தும் தொடர்ச்சியாக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பயணிக்க வேண்டாம், அந்த சாலையை பயன்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டு இருக்கிறது. முற்றிலுமாக அந்த பகுதியில் என்பது மழைநீரினுடைய வரத்து மிக அதிக அளவிலேயே இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.